ஹாய். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது நான் நிறைய கொஸ்டின் செட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கேன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் காமனான ஜிஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிஎஸ்ஐஆர், அதாவது சிஎஸ்ஐஆர் நமக்கு தெரியும், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான அமைப்பாக வந்து எப்போ பதிவு செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. சிஎஸ்ஐஆர் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் தன்னாட்சி அமைப்பாக டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டி ஆஃப் 1860. ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆஃப் 1860. ஸோ அடுத்த பாருங்க, 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். ஸோ 2 மேஜர் காம்பனன்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள். சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை. சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என்று அழைக்கப்படுபவை உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள். அடுத்த பாருங்க, டேஷ் இஸ் எபிலிட்டி டு ரிமெம்பர் தி மெட்டீரியல் ஆஃப் அ லேட்டர் டைம். டேஷ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும். ரிட்டென்ஷன், தக்க வைத்தல். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்புறம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சொல்லும்பொழுது அது கொண்டு வந்து நமக்கு அந்த டைமை வந்து சொல்லக்கூடியதான் வந்து தக்க வைத்தல். ஸோ அதான் வந்து ரிட்டென்ஷன் சொல்றாங்க. ரிட்டென்ஷன் இஸ் எபிலிட்டி டு ரிமெம்பர் த மெட்டீரியல் அட் லேட்டர் டைம். அதுதான் அந்த டேர்ம் எமாஸ்குலேஷன். எமாஸ்குலேஷன்னா என்ன? எமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது? ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ், மகரந்த தாள்களை நீக்குவது தான் வந்து எமாஸ்குலேஷன். ஓகேங்களா? ஸோ எமாஸ்குலேஷன் வந்து ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ். Next, ignition quality of diesel fuel is expressed by dash number. டீசல் எரிபொருளின் பற்ற வைப்பு தரத்தை டேஷ் எண்ணாக வெளிப்படுத்தலாம். ஸோ அதுதான் வந்து சீட்டேன்னு சொல்லுவாங்க, சீட்டேன் நம்பர். The ignition quality of diesel fuel is expressed by cetane number. அடுத்ததா, a compound as hard as diamond is. வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க. A compound as hard as diamond is silicon carbide. The rate of change of velocity is, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிலரேஷன். The rate of change of velocity is acceleration. திசை வேகத்தின் மாறுபாடு வீதம் வந்து என்னது? ஆக்சிலரேஷன். Which gas in atmosphere saves us from the ultraviolet rays of the sun? வளிமண்டலத்தில் சூரியனின் புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மை காக்கும் வாயு எது? ஓசோன் படலம். Globally, wetlands are conserved with the designation of dash, which was signed in Iran in 1971. ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு டேஷ் பெயருடன் ஈர நிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ ராம்சேர் சைட்னு சொல்லக்கூடியது. அப்போ பார்த்துக்கோங்க, அது வந்து ஈரான் 1971. அதுதான் பாருங்க. ஸோ தமிழில் படிக்கிறேன். பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறிகாட்டிகளாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தம் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயனளிக்கிறது. ஐசுஎன் சிவப்பு பட்டியலின் படி குடை இனங்களில் பெரும்பாலானவை டேஷ் என வகைக்கப்படுகிறது. ஒன்று ரெட் லிஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி இருக்கு, இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம். ஸோ இந்த ரெட் லிஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்டேஞ்சர்ட் ஆர் த்ரெட்டன்ட், அழியும் அல்லது அச்சுறுத்தல். ஸோ அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது தான் வந்து என்டேஞ்சர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தா பாருங்க, the average temperature of March 2022 is India's highest temperature in the last 122 years and it was very difficult to predict it in advance. There is reason behind this. அதாவது மார்ச் 2022 வந்து சராசரி வெப்பநிலை கடந்த 122 ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலை ஆகும். ஸோ 122 வருஷம் அப்புறம் ரொம்ப இது வரைக்குமே இந்த 122 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார், மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது. இதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன? இதோடைய காரணம் என்ன? எதனால இவ்வளோ ஹீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன், காரணம் கூற்று வந்து சொல்றாங்க. கூற்று காரணம். caste can be defined as a closed rank status group with a set of values, beliefs and practices. ஜாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையை காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு. ஸோ அதுக்கான காரணம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஜாதி என்பது கல்வியாலும் தொழிலாலும் பண சொத்தின் அந்தஸ்தினாலும்
ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தில் முழுமையான அனைவரையும் ஒன்றிணைக்கவில்லை. அப்போ இது ரெண்டுமே வந்து தொடர்புடையதான். Nowadays, though caste system has disappeared due to education, occupation status, to certain extent, it exists in all groups still. ஆமா, இன்னமும் வந்து அந்த ஜாதியோட இது இருக்கு, தாக்கம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் த சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா கேசி நியோகி. இது வந்து மேண்டேட்ரியா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் யாரு அப்படின்னு சொன்னாலே வந்து கேசி நியோகியை சொல்லுவாங்க. டேஷ் ஸ்கீம் இஸ் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் ஃபார் லோ இன்கம் குரூப். அஃப்கோர்ஸ் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது. லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரீஜன் ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் அட் சுந்தர்பன்ஸ். வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் சுந்தர்பன்ஸ் தான். இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தர்பன்ஸ். பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் இஸ் அக்கர்டு இன் வாஸ் அக்கர்டு. மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் இது 1901 to 1921. In which state Bandipur Tiger Reserve located in India? பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. In India, Dash is located at the confluence of river Ganga and Yamuna. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஷ் அமைந்துள்ளது. எனது அலகாபாத். நெக்ஸ்ட், where Lahual and Spiti are located in Himalayas. இமாலயில் லாஹுவல் மற்றும் ஸ்பித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு? ஹிமாச்சல் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, the number of languages recognized by the Indian Constitution is. ஸோ இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை எத்தனை? 22. The article of the Constitution of India related to the right to conserve the people of distinct languages and culture is Article 21 of 1. ஒன்றும் இல்லை, வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களின் பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு வந்து Article 29(1). ஹம்பி இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் துங்கபத்ரா. ஹம்பி துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. Name the Delhi Sultan who introduced the silver tanka and copper jittal, the two basic coins during Sultanate period. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டல் ஆகிய இரண்டு நாணயங்களும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. ஸோ சில்வர் டங்கா அப்படின்னாலே டக்கு நம்ம ஞாபகம் இல்துமிஷ் தான். தசபோதா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதுனது வந்து ராம்தாஸ். நேம் த ரிலீஜியஸ் குரு ஆஃப் சிவாஜி. சிவாஜியுடைய ஆன்மீக குருவாக இருந்தவர் வந்து ராம்தாஸ். இப்போ ரெண்டு வந்து பாருங்க, தசபோதா எழுதுனது வந்து ராம்தாஸ், குரு ஆஃப் சிவாஜி வந்து ராம்தாஸ். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கோத்ரூ பண்ணாலே அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ நாம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.